வணக்கம் வரலாற்று ஆர்வலர்களே. இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் வளமான மற்றும் துடிப்பான கடந்த காலத்தை ஆராய போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரமான மதுரையில் அமைந்துள்ள இந்த கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது கட்டிடக்கலை நுட்பத்திற்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு சான்றாகும். இக்காம் நூற்றாண்டுக்கு செல்லலாம். பாண்டிய வம்சம் பல தலைமுறைகளுக்கு அதிசயமாக மாறக்கூடிய ஒரு கோயிலுக்கான அடித்தளத்தை அமைச்சது. ஆனா ஹஜாடாம் நூற்றாண்டில் மன்னர் திருமலை நாயக்கரின் ஆட்சியில் தான் கோயில் குறிப்பிட்டச்சக்க விரிவாக்கத்தையும் பிரமாண்டத்தையும் கண்டது. இப்போது இத கற்பனை செய்து பாருங்கள். ஹமன் ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கும் ஒரு கோயில் வளா ஆயிரக்கணக்கான வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹம்டோராட் கம்பீரமான கோபுரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மிக உயரமான தெற்கு கோபுரம் 108 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்குது. ஒவ்வொரு கோபுரம் ஒரு கதையை சொல்கிறது. தெய்வீக உயிரினங்கள், புராண உயிரினங்கள் மற்றும் புகழ்பெற்ற போர்களை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் உள்ளன. கோயிலின் மையம் பார்வதியின் அவதாரமான மீனாட்சி அம்மனுக்கும் சிவனின் அவதாரமான சுந்தரேஸ்வருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சன்னதியில இந்த தெய்வங்களின் பெருமிக்க வைக்கும் சிலைகள் உள்ளன. மீனாட்சி 3 மார்பலுடன் பிறந்ததாகவும் தன் வருங்கால கணவரை சந்திச்சதும் ஒன்றை இழப்பார் என்னும் புராணங்கள் கூறுகின்றன. சிவனை சந்தித்த போது இந்த தீர்க்க தரிசனம் உண்மையானது. கோயிலின் புனித குளமான போற்றாமரை குளத்தை மறந்து விடாதீங்க. குளத்தின் நீர் ஒருபோதும் அழுக்காகாது என்றும் பண்டைய காலங்களில் அறிஞர்கள் விவாதிக்கவும் இங்கு சுடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒரு கையெழுத்து பிரதி குளத்தில மூழ்கினால் அது மதிப்பற்றதா கருதப்பட்டது. அது மிதந்தா அது மதிப்புமிக்கதாக கருதப்பது. இந்த கோயில் அதன் ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை மட்டும் கொண்டதல்ல, இது திருவிழாக்களின் மையமாகவும் உள்ளது. குறிப்பா மீனாட்சி திருக்கல்யாணம் திருவிழாவின் போது மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரின் தெய்வீக திருமணத்தை கொண்டாடும். மதுரை நகரம் துடிப்பான ஊர்வலங்கள், இசை மற்றும் நடங்களுடன் உயிர் பெறுகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த கட்டிடக்கலை நகையை பார்வையிட மறக்காதீங்கள். இது வெறும் கோயில் மட்டுமல்ல, பக்தி, கலை மற்றும் கலாச்சாரத்தின் பல நூற்றாண்டுகளான பயணம். நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி வரலாற்று ஆர்வலர்களே. வரலாற்று உலகில் மேலும் ஆழமாக செல்வதற்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. அடுத்த முறை சந்திப்போம்.